சாமி, என் பொண்ணு மாப்பிள்ளையும் வந்துட்டாங்க, சீக்கிரம் ஆரம்பிக்கிறது ஏற்பாடு பண்ணுங்க. சரி ஐயா. வாங்க மாப்பிள்ள. வாம்மா. வாங்கங்க. என்னம்மா, மாப்பிள்ளைய கொஞ்சம் சீக்கிரம் கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல? உங்க மாப்பிள்ளை கலெக்டர்ப்பா, கிளம்புற நிமிஷம் வரைக்கும் வேலைதான். கார்ல வரும்போது கூட ஆர்டிஓ தாசில்தார் யாராவது மாத்தி மாத்தி போன் பண்ணி பேசிட்டே இருக்காங்க. இப்படி பொறுப்பா வேலை செய்யறதுனாலதான் சிறந்த மாவட்ட ஆட்சியாளர்னு முதல்வர்கிட்டே அவார்டு வாங்கியிருக்காரு. இன்னும் நிறைய அவார்டு வாங்க போறாரு பாரு. என்னப்பா இது, திடீர்னு ஹோமத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கீங்க? நான் அத்தை கிட்ட என்ன ஏதுன்னு கூட கேட்க முடியல. ஐயா ஏதோ பூஜை நடத்துறாரு, நீங்க 2 பேரும் உடனே கிளம்பி போங்கன்ட்டாங்க. நாங்களும் உடனே கிளம்பி வந்துட்டோம். நான் அத்தை கூட வந்தப்ப கூட நீங்களும் அம்மாவும் இதை பத்தி எதுவுமே சொல்லியேப்பா. அம்மாடி, இது என்னோட யோசனை இல்லம்மா, உங்க அம்மாவுடைய திடீர் யோசனை. சுபு, பொண்ணு கேக்குறாள், சொல்லு. அது ஒண்ணு இல்லம்மா, நீயும் வயித்துல இருக்கிற சிசுவும் இன்னைக்கு நல்லா இருக்கிறீங்கன்னா அது தெய்வ செயல்தாம்மா. நம்ம குலதெய்வம் கங்கா தேவியோட அருள்தான். நான் உன்னை பெத்தவ இல்லையா, நீ நல்லா இருக்கணுங்கிறதா என்னோட ஆசை. உன் கணவரோடையும் உனக்கு பிறக்க போற பிள்ளைங்களோடையும் நீ நிறைவான வாழ்க்கை வாழணும். அதுக்காக தாம்மா இந்த ஆயுஷ் ஹோமம் பண்றோம். அது மட்டும் இல்லம்மா, நீ சென்னையில பரீட்சை எழுத போகும்போது கையில அடிபட்டுடுச்சு. பாஸ் ஆனதுக்கு அப்புறம் மாடு முட்டிடுச்சு. இப்ப நீ டெல்லிக்கு இன்டர்வியூக்கு போறத நினைச்சு உங்க அம்மாவுக்கு பயம். டெல்லியில உனக்கு எதுவும் நடக்காம நல்லபடியா திரும்பி வரணும்னு மனசுக்குள்ள பயமும் பரிதவிப்பும் இருக்கு. அதான் கோயில்ல குறுக்களை பார்த்திருக்கா, ஒரு ஆயுஷ் ஹோமம் பண்ணா எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு சொல்லியிருக்காரு. இதை என்கிட்ட சொன்னா, சரி உங்க அம்மாவுடைய ஆசையை நிறைவேற்றினா அவளுக்கு ஒரு நிம்மதி, நீ டெல்லிக்கு போனாலும் பயம் இல்லாம இருப்பா. மாப்பிள்ள, நீங்க இந்த புகை கண்டறிச்சல்லாம் கொஞ்சம் பொறுத்துக்கணும். இதுக்காக கொஞ்சம் நேரத்தையும் செலவிடணும். என்னையா எப்படி சொல்றீங்க? என் அத்தை நானும் என் மனைவியும் நல்லா இருக்கணும்னு நினைச்சு இப்படி ஒரு காரியத்தை செய்யறாங்க. இதுக்காக கூட நேரத்தை ஒதுக்கலன்னா எப்படி? கங்கா, இந்த மாதிரி ஹோமெல்லாம் எங்க வீட்டுல நடந்ததே இல்ல. இதெல்லாம் எனக்கு ரொம்ப புதுசு. ஏன் ஆயுசுக்காக இந்த மாதிரி ஹோமம் செய்யணும்னு என் அப்பா அம்மா நினைச்சதே இல்ல. நீண்ட ஆயுளோட நான் நல்லா இருக்கணும்னு மாமாவும் அத்தையும் நினைக்கிறாங்க. அப்படி இல்லை தம்பி, உங்க அப்பா கலெக்டரு, நீங்களும் கலெக்டரு, வேலை விஷயமா ஊர் ஊரா சுத்திட்டு இருப்பீங்க. பழைய பழக்க வழக்கங்கள்லாம் உங்களுக்கு மறந்து போயிருக்கும். ஆனா நாங்க அப்படி இல்லை, ஒரே இடத்துல இந்த மண்ணிலேயே இருக்கோம். அதனாலதான் இந்த சம்பிரதாயம் எல்லாம் மறக்காம இருக்கு. மாடு முட்டின சம்பவத்துக்கு அப்புறம் எனக்கு ஒரு உறுத்தல் இருந்துகிட்டே இருந்துச்சு. இந்த ஆயுஷ் ஹோமம் பண்றது மூலமா எனக்குள்ள இருக்கிற பயம் போயிடும். இதுக்காக நீங்க கொஞ்சம் சிரமத்தை பொறுத்துக்கணும். ஆத்துல உங்களுக்கு ஏற்பட்ட ஆபத்தை நினைச்சா எனக்கு இப்போ நெஞ்செல்லாம் பதறுது. அப்பவே இந்த ஹோமத்தை செஞ்சிருக்கணும், விட்டு போச்சு. அதுக்கெல்லாம் சேர்த்துதான் இப்ப செய்யறோம். அத்தை, உங்க உணர்வுகளை நான் மதிக்கிறேன். நீங்க எம்மல வச்சிருக்கிற அன்பையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். மாடு முட்டின சம்பவத்துல நான் ஏமாந்துட்டேன். கண்ணிமைக்கிற நேரத்துக்குள்ள என்ன நடக்குதுன்னு நான் யோசிக்கிறதுக்குள்ள இப்படி எல்லாம் ஆயிடுச்சு. ஒரு கணவனா நான் தான் என் மனைவி உயிரை காப்பாத்திருக்கணும். ஆனா என் மனைவி என்னோட உயிரை காப்பாத்திருக்கா. அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. உங்களுக்கு ஒண்ணுனா என்னால வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா? அதான் அப்படி செஞ்சேன். ஆக மொத்தத்துல என் பொண்ணு கங்கா சத்தியவான காப்பாத்தின சாவித்திரி ஆயிட்டா. தங்கம். சுபு, மாப்பிள்ளைக்கும் கங்காவுக்கும் குடிக்கிறதுக்கு ஏதாவது வாங்க மாப்பிள்ளை, உள்ள போங்க மாப்பிள்ள. சாமி, மாப்பிள்ளையும் பொண்ணு வந்தாச்சு, ஓமத்தை ஆரம்பிங்க. சரி ஐயா, இந்த இப்ப ஆரம்பிச்சிடுறேன். மாவலை தானே, இப்ப வந்துரும். சரிங்க ஐயா. மாமா, என்னடா ஜெயச்சந்திரா? ஒரு நிமிஷம் இங்க வாங்க மாமா. என்ன மணியா? தம்பி இவனை கூட்டிட்டு வந்திருக்கு. என்ன
ஏய், ஏன் கையை கட்டி வச்சிருக்க? முதல்ல அவுத்து விடு. மாமா, இவன் தான் மூக்கையன், நம்ம ஊர்க்காரன், காலமாட்டுக்கு சொந்தக்காரன். இவன் மாறுதான் ஐயா நம்ம கங்காவை முட்டினது. உங்களுக்கு பயந்துட்டு ஒரு 10 நாள் ஆளே காணும். ஜல்லிக்கட்டு காளைய கவனம் இல்லாம கட்டி வச்சதுனாலதான் நம்ம கங்காவுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துச்சு. இவனுக்கு நீங்க தான் மாமா சரியான தண்டனை கொடுக்கணும். ஏய், இவன் சொல்றதெல்லாம் உண்மையா? ஐயோ, இப்ப என்ன பண்றது? ஐயா முன்னாடி இந்த பிரச்சனை வந்துருச்சே. ஐயா கிட்ட போய் சொன்னா தப்பா போயிடுமே. நடந்தது சொல்லிட்டா இதுல இருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம். ஆனா குலசேகர் ஐயா ஏதாவது பண்ணிடுவாரோ? டேய் மூக்கையா, இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரியக்கூடாது. என்ன மீறி இந்த ஊர்ல நீ இருக்க முடியாதுங்கிறத எந்த நேரத்திலயும் ஞாபகத்துல வச்சுக்கிறோம். புரியுதுல்ல? ஏய், நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீ ஒன்னும் பதில் சொல்லாம இருக்க. சொல்றா. நான் ஒழுங்காத்தான் மாட்டை கைத்த கட்டி இழுத்துட்டு வந்தேங்க ஐயா. பக்கத்துல கல்யாண வீட்டுல வாசிச்ச மேல சத்தம் கேட்டதும் ஜல்லிக்கட்டு மாடு தானா கை தறுத்துட்டு ஓடிடுச்சுங்க ஐயா. என் மேல எந்த தப்பும் இல்லைங்கய்யா. மாடு செஞ்ச குத்தத்துக்கு மனுஷன் நான் என்னங்கய்யா பண்ண முடியும்? ஏண்டா, உன் மாட்டுக்கு மேல சத்தம் பிடிக்கலனா ஊர்ல மேலமே வாசிக்க கூடாதா? டேய், ஊர்ல எத்தனையோ பேர் போறாங்க வராங்க, அவங்களையெல்லாம் முட்டாம நேரா கலெக்டரையா பார்த்து முட்டுதான் உன் மாடு. ஒழுங்கு மரியாதையை சொல்லு, உன்னை யார் தூண்டி விட்டது? ஐயா, இனிமே உன் மாடு ஊருக்குள்ளே இருக்க கூடாதுங்க, காட்டுல கொண்டு போய் விட்டுலாங்க. ஐயா, என் ஜல்லிக்கட்டு காளை மாடு இல்லைன்னா என் பொழப்பே போயிடுங்கய்யா. அந்த மாட்டை வச்சு தான் என் பொழப்பே நடத்துறேன். டேய், என்னடா பொழப்பு? மனுஷங்க மேல வெட்டுறதா ஒண்ணு? ஜெயச்சந்திரா, மாடு முட்டினதுக்கு இவன் என்னப்பா பண்ணுவான்? மாமா, மாட்டுக்கு தான் அறிவில்ல, எவனுக்குமா அறிவில்ல? மாட்டை ஒழுங்கா கட்டி போட்டிருந்தா அப்படி நடந்திருக்குமா? சாதாரணமா விடக்கூடாது. இவனுக்கும் இவன் மாட்டுக்கும் சரியான தண்டனை கொடுக்கணும். வாங்க மாப்பிள, இந்த மூக்கை மாடு தான் கங்காவை குத்துனது. இவனுக்கும் இவன் மாட்டுக்கும் தண்டனை கொடுக்கணும்னு இவங்களா சொல்றாங்க. நீங்களே சொல்லுங்க, என்ன தண்டனை கொடுக்கலாம்? ஐயா, பொதுவா இந்த மாதிரி காளை மாடுகளை ஜனங்க நடமாடுற இடத்துல சுத்த விடுறது சட்டப்படி குற்றம்தான். கோர்ட்டுக்கு போனா மூக்கை எனக்கு தண்டனை கிடைக்கும். ஐயா முன்னாடி இந்த பிரச்சனை வந்ததால ஊர் கட்டுப்பாடுன்னு இருக்கு. ஐயாவுக்கு நல்லா தெரியும். நான் சொல்றதுக்கு புதுசா ஒண்ணும் இல்ல. கலெக்டர் ஐயா ரொம்ப கரெக்டா சொன்னாரு. இதுல இருந்து என்ன தெரியுது? மூக்கைனுக்கும் மாட்டுக்கும் நீங்க தான் ஏன் தண்டனை கொடுக்கணும். நீங்க எல்லாரும் ஒட்டு மொத்தமா மூக்கைனுக்கு தண்டனை கொடுக்கணும்னு சொல்றீங்க. ஆனா அதுல எனக்கு உடன்பாடு இல்லை. கங்கா, நீ என்னம்மா சொல்ற? பெரியவங்கெல்லாம் இருக்கும்போது நான் என்னப்பா சொல்றது? இருந்தாலும் நீங்க கேட்கறதுனால சொல்றேன். பகைவனுக்கும் அருள்வாய் நெஞ்சேன்னு வள்ளலார் சொன்னதை நீங்க அடிக்கடி சொல்லிருக்கீங்க. நீங்களும் அதை தான் கடைபிடிக்கிறீங்க. அதனால மூக்கேன மன்னிக்கிறது தான் தர்மம். ரொம்ப சரியா சொன்ன கங்கா. காளமாடு மூக்கையனுக்கு கட்டுப்படாம அவனையே மிஞ்சிக்கிட்டு ஓடி வந்து முட்டிடுச்சு. அதுக்கு அவன் என்ன பண்ணுவான்? அதனால என்ன பொறுத்த வரைக்கும் மூக்கையனை மன்னிச்சு விடுறதுதான் நியாயம்னு படுது. இந்த பாருப்பா, நாளைக்கு ஒருத்தர் முகத்தை பார்த்துக்கணும்ல, அண்ணன் தம்பியா பழகணும். அதனால மூக்கையனை மன்னிக்கிறேன். மாட்டையாவது கோயிலுக்கு தானமா கொடுத்துலாங்கயா, அப்பதாங்க இவனுக்குலாம் புத்தி வரும். யோ, ஐயா சொன்னதுக்கு அப்புறம் நீ என்ன குறுக்க பேசுற? வாயை மூட்டு சும்மா இரு. ஜெயச்சந்திரா, இந்த பிரச்சனையை இதோட விடு. மாடு முட்டினதுல என் மக உயிருக்கு ஆபத்து வந்துருமோன்னு பயந்துகிட்டு இருந்தேன். கடவுள் புண்ணியத்துல என் மகளுக்கு ஒன்னும் ஆகல. இன்னைக்கு என் மகளுக்கும் மருமகனுக்கும் ஆயுசு ஹோமம் நடத்துறேன். நீங்க இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும். சரிங்க. ஏய் ஐயா, இனிமேலாவது மாட்டை ஒழுங்கா பாத்துக்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. துண்டு வாங்க. ஜெயச்சந்திரா, அவனை அனுப்பிவிடு.
தம்பதிகள்கிட்ட கொடுத்து இந்த மாலையை போட்டுக்க சொல்லுங்க. இந்தாங்க. தம்பி. சதேந்திரகே பிரதிஷ்டதி தீர்க்கமாயுகு தீர்காயுஷமஸ்து மாலையை போடுங்க. சகல சௌபாகியதா சித்திரஸ்து அனுகிரக ஆசீர்வாத சித்திரஸ்து. ஓம் நமோ பிராதபதயே நமோ கணபதயே நமோ பிரதமபதயே நமஸ்தே ஹஸ்தலம்போதராய ஏகதந்தாய விக்ன விநாசினே சிவசுதாய ஸ்ரீ வரதமூர்த்தயே நமோ நமஹ. சங்கல்பம் பண்ணிக்கோங்க, குட்டிக்கோங்க. சுக்லாம் பரதனம் விஷ்ணம் சசிவரணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாகே சர்வ விக்னோபசாந்திகே ஓம் பூஹு மபோபாத்த சமஸ்த துர்தஷேத்வாரா ஸ்ரீ பார்வதி பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் ஆதௌ சக குடும்பானாம் அட்சதையை அக்னியில போட்டுட்டு ஸ்வாகா சொல்லிக்கோங்க. ஓம் தேவதேவஸ்யாக மகாதேவதேவஸ்யாக அகிலாண்டகோடி பிரம்மாண்ட நாயகஸ்யாக சாருபாவகா ஸ்ரீ. இந்த நவதானியத்தை 2 பேரும் எடுத்துட்டு உங்க குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வேண்டிட்டு இந்த அக்னியில போட்டுட்டு ஸ்வாகான்னு சொல்லிக்கோங்க. நான் சொல்றதை அப்படியே சொல்லுங்க. மிருத்யுஞ்சயாய ருத்ராய நீலகண்டாய சம்பவே அமிர்தேஸ்வராய சர்வாய மகாதேவாய நமோ நம ஸ்வாஹா. 2 பேருமா சேர்ந்த மாதிரி அப்படியே அக்னியில போட்டுடுங்க. ஓம் காலகண்டம் காலமூர்த்திம் காலாக்னி காலநாசனம் நமாமி சிரஷா தேவம் தன்னோ மிருத்யுஞ்சய மிருத்யுஞ்சயாய ஸ்வாஹா. நீலகண்டம் ரூபாஷம் நிர்மலம் நீலபாணினம் நமாமி சிரஷா தேவம் தன்னோ மிருத்யுஞ்சதி மிருத்யுஞ்சயாய ஸ்வாஹா. அமிர்த மிருத்யுஞ்சயாய நமோ நமஹ. ஏய் ஐயா என்னடா பண்றீங்க? சீக்கிரம் கொண்டாங்கடா. ஐயா ஐயா போடு போடு. போட்டதுல போய் எடுத்து வரக்கு நேரமாயி போச்சுங்க. அதானே போடுறா, கொண்டு போய் சீக்கிரம். சுப்புலட்சுமி வீட்டுக்கு போறோம். அங்க ஐயா இருந்தா எப்படி புடவை எடுக்கிறது? அங்க ஐயா இருக்காரா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? போன் பண்ணியும் கேட்க முடியாது. இப்ப யார போய் பார்க்க சொல்றது? மங்கை இருக்கால. யாரு தெரியல, பாப்போம். ஹலோ மங்காக்கா, நான் கார்த்திக் பேசுறேன். கார்த்திகா? எந்த கார்த்திக்கு? அதாக்கா, இளவஞ்சியோட புருஷன். ஓ தம்பியா? இளவஞ்சி புருஷன் சொல்ல வேண்டியது தானே. கார்த்திக்னு சொன்னா எப்படி புரியும்? என் தலையெழுத்த பாத்தியாக்கா? ஐயாவோட மூத்த மகனா, ஆனா இளவஞ்சி புருஷன் சொன்னா தான் தெரியுது. வெளியில சொன்னா வெக்கக்கேடுக்கா. பரவாயில்ல தம்பி, என்ன விஷயம்னு சொல்லுங்க. ஆமா, இப்ப எங்கேக்கா இருக்க? நான் மார்க்கெட் போயிட்டு சுப்புலட்சுமி வீட்டை தாண்டி எங்க வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன். ரொம்ப நல்லதா போச்சு. வீட்டுக்குள்ள போய் ஐயா இருக்காங்களான்னு பார்த்து சொல்லுங்க. கொஞ்சம் இருங்க, சுப்புவே கேட்டு சொல்றேன். ஐயோ, காரியத்தையே கெடுத்துரு போல இருக்குதுக்கா. என்னப்பா? உள்ள நைஸா போய் யாருக்கும் தெரியாம ஐயா இருக்காங்களான்னு பார்த்துட்டு வந்து சொல்லுங்க. அப்படியா? சரிங்க தம்பி, நான் பார்த்துட்டு வந்து சொல்றேன். காத்துட்டு இருக்கேன், சீக்கிரம் பார்த்துட்டு வந்து சொல்லுங்க. டிரைவரே, கொஞ்சம் மெதுவாவே போப்பா. பாப்பா, என்ன வெயிலு என்ன வெயிலு, வாங்கவே முடியல. அங்க உட்காரு, நல்லா காத்து வரும். சரிக்கா. சுபுக்கா, நான் உள்ள போய் சில்லுன்னு மண்பானை தண்ணி குடிச்சிட்டு வரேன். அடடே, நீ எதுக்கு அலையிற? சாரு, நீ போய் தண்ணி கொண்டு வா. ஐயோ, எதுக்கு குழந்தைய போய் வேலை வாங்கிட்டு? இது என்ன அசலார் வீடா? நானே போய் குடிச்சுக்கிறேன், நீ இருக்கண்ணு. வீட்டுல ஐயா இல்ல. இளவஞ்சி புருஷன் கிட்ட உடனே போன் பண்ணி சொல்ல வேண்டியதுதான். என்ன இன்னும் மங்கைக்கார்ட்ட இருந்து போனே வரல?
சரி சுபுக்கா, நான் கிளம்புறேன். என்னம்மாங்க வந்த உடனே கிளம்புறேங்கிற? வந்த வேலை முடிஞ்சிருச்சு. என்ன வந்த வேலை முடிஞ்சிருச்சு? அது வந்து ரொம்ப வெயிலா இருக்குன்னு நிழலுக்கு வந்து உட்காந்து தண்ணி குடிச்சேன் இல்லையா, அதைத்தான் அப்படி சொன்னேன். எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. நீங்க வேற எதுக்கோ வந்த மாதிரி இருக்கு. என்னன்னு சொல்லுங்க அத்தை. உனக்கு எப்ப பார்த்தாலும் சந்தேகம் தான். நான் தண்ணி குடிக்க தான் வந்தேன், வேற ஒண்ணும் இல்ல. வரேன். சரி. ஆத்தி. ஏய் இந்த மடிச்சதெல்லாம் கொண்டு போய் உள்ளவே. இந்தா புடி. இந்த சாருக்கிட்ட இருந்து தப்பிக்கிறது பெரிய கஷ்டமா இருக்கு. சொல்லுக்கா. கார்த்திக் தம்பி, வீட்ல சுபலட்சுமியும் சின்னவ சாரும் தான் இருக்காங்க. ஐயாவை காணோம். அப்படியாக்கா? ரொம்ப நன்றிக்கா. சரிப்பா. அப்பாடா, ஐயா வீட்ல இல்ல. எப்படியாவது சுப்புலட்சுமியோட புடவை எடுத்துட வேண்டியதுதான். டிரைவரே, வேகமா ஓட்டியா. அம்மா, உனக்கு இந்த புடவை எடுத்து எத்தனை வருஷம் ஆச்சு? ஆனா பாக்குறதுக்கு என்ன புதுசு மாதிரி இருக்குல்ல? பத்திரமா வச்சுக்கணும்டி. இந்தா கொண்டு போய் உள்ளவே. சின்னம்மா. வாப்பா கார்த்திக், நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் சின்னம்மா. நீங்க நல்லா இருக்கீங்களா சின்னம்மா? நல்லா இருக்கேன். வா சாரு தங்கச்சி. எங்க அம்மா தங்கச்சி காணோம்? அவ காலேஜுக்கு போயிருக்கா. என்னென்ன நீங்க மட்டும் தான் வந்திருக்கீங்க, அண்ணி வரலையா? அவளுக்கு இங்க வர்றதுக்கெல்லாம் ஏது நேரம்? அவளுக்கு ஊருக்குள்ள இருக்கிற பிரச்சனை தீர்த்து வைக்கிறக்க நேரம் சரியா இருக்கு. ஒண்ணு இல்ல சின்னம்மா, நம்ம கங்கா தங்கச்சி மாடு முட்டி உயிருக்கு போராடிட்டு இருந்ததல்ல, அப்ப அவன் நல்லபடியா பொழைக்கணும்னு நாமக்கல் ஆஞ்சநேயருக்கு வேண்டி இருந்தேன். அதான் வேண்டுதலை முடிச்சிட்டு பிரசாதத்தை கொடுத்துட்டு போலான்ட்டு வந்தேன். இந்தாங்க சின்னம்மா, இதுல புஷ்பம் பிரசாதம் எல்லாம் இருக்கு. இத கங்காவுக்கும் கொடுத்துட்டு அப்படியே நீங்க எல்லாரும் வச்சுக்குங்க. ரொம்ப சந்தோஷம்பா. அந்த ஆஞ்சநேயர் கூடி சீக்கிரம் உங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கட்டும். இது வந்துடுறேன். சரிங்க சின்னம்மா. வாங்கண்ணே, உள்ள உட்காருங்க. வேணாமா, இவ்வளவு நேரம் நான் உட்கார்ந்துட்டு தானே வந்தேன். சாரு, ரொம்ப தாகமா இருக்கு, குடிக்கிறதுக்கு தண்ணி கொஞ்சம் கொண்டு வரையா? சாரிண்ணே, கேட்கணும்னு நினைச்சு மறந்துட்டேன். ஒரு நிமிஷம், இதை உள்ள வச்சுட்டு வந்துடுறேன். சாரு சாரு, என்னண்ணே? தொண்டை அடைக்குது, வார்த்தை பேசறக்க முடியல. கொஞ்சம் தண்ணி இருந்தா சீக்கிரம் இதை கொண்டு வரேன். அத்தனை சின்னம்மா புடவை. சுப்புலட்சுமி, நீ செத்த.